நமஸ்காரம். இன்றைக்கி புதிய கல்விக் கொள்கை, மும்மொழிக் கொள்கை இதெல்லாம் எவ்வளோ நல்லது. மத்திய அரசு எவ்வளோ நேர்மையாக, நியாயத்துடன், நீதியுடன், ஒரு லஞ்சம் இல்லாமல், ஊழல் இல்லாமல் செஞ்சுருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மத்திய அரசு இந்த சிறந்த கொள்கைகளை பார்க்க போகிறோம். இதை அப்படியே நம்ம படித்து எல்லாருக்கும், மக்களுக்கும், மாணவர்களுக்கும் உணர்த்த போகிறோம். அப்போ தான் அவங்களுடைய புதிய கல்விக் கொள்கையுடைய அருமை புரியும், அந்த உயர்ந்த தன்மை புரியும். இந்த மத்திய அரசோட சிறப்புத்தன்மையே அது லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுத்து வருகிறது. கல்வியானது ஒரு முழு மனித ஆற்றலை அடைவதற்கும், நடுவு நிலையும் நேர்மையுமான சமுதாயத்தை வளர்க்கவும், தேசிய வளர்ச்சியை மேம்படுத்தவும் அடிப்படை ஆகும். இந்த மாதிரி தமிழ் எல்லாமே மாணவர்கள்லாம் படித்து பழகணும். தமிழை படிக்க தான் சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படிம்பாங்க. படிக்க படிக்க தான் தமிழ் சிறப்பாக வரும். அடுத்து தொடர்ந்து படிப்போம். தரமான கல்விக்கான அனைத்து அணுகு வழிக்கும் வகை செய்வதாவது பொருளாதார வளர்ச்சி, சமூக நீதி மற்றும் சமத்துவம், அறிவியல் முன்னேற்றம், தேசிய ஒருமைப்பாடு, பண்பாட்டை பேணி காற்றல் ஆகியவற்றின் அடிப்படையில் உலக அரங்கில் இந்தியாவின் தொடர் முன்னேற்றத்திற்கும் தலைமை நிலைக்கும் முக்கியமானதாகும். இப்போ ஏன் நான் இதை முழுக்க படிக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் யூடியூப்பில் பார்க்கும்போது ஹெட்செட்டில் போட்டு கேட்டுட்டு போகலாம், காரில் போகும்போது கேட்டுட்டு போகலாம், வீட்டில் டிவியில் யூடியூப்பில் போட்டுட்டு நீங்கள் பாட்டு வீட்டில் வேலை செஞ்சுட்டே கேட்கலாம். இந்த மாதிரி நீங்கள் படிக்காமல் ஒரு ஆடியோ மூலமாக இந்த தேசிய கல்விக் கொள்கையை கேட்கணும் அப்படிங்கிறது தான் நான் இது பண்ணுறேன். இது கண்டிப்பாக நமக்கு மிகப்பெரிய பயனளிக்கும். முழுதளாவிய உயர்தர கல்வி, யூனிவர்சல் ஹை குவாலிட்டி எஜுகேஷன் என்பது தனிப்பட்டவர், சமுதாயம், நாடு, உலகம் ஆகியவற்றின் நன்மைக்காக நமது நாட்டின் செழுமையான திறமைகளையும் வள ஆதாரங்களையும் வளர்த்து உச்ச அளவாக்குவதற்கு மிகச்சிறந்த முன்னோக்கிய வழியாகும். இந்தியா அடுத்த 10 ஆண்டுகளில் உலகிலேயே மிக அதிக இளம் மக்கள் தொகையை கொண்டிருக்கும். அவர்களுக்கு உயர்தரமான கல்வி வாய்ப்புகளை வழங்கும் நமது திறமை நம்ம நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். எவ்வளோ அருமையாக புதிய கல்விக் கொள்கை இருக்குது பாருங்கள். ரொம்ப அருமையான புதிய கல்விக் கொள்கை, மெம்மொழிக் கொள்கை. 2015 இந்தியாவில் ஏற்கப்பட்ட நீடித்த வளர்ச்சிக்கான ஆய்வு நிரல் 2030 லட்சியம் SDG 4 பிரதிபலிக்கிற உலகளாவிய கல்வி வளர்ச்சி ஆய்வு நிரலானது 2030 அளவில் உள்ளடக்கமும் நடுவு நிலையும் கொண்ட தரமான கல்வியை உறுதி செய்வதையும், எல்லோருக்கும் வாழ்நாள் கற்றல் வாய்ப்புகளை மேம்படுத்துவதையும் நாடுகிறது. நீடித்த வளர்ச்சிக்கான ஆய்வு நிரல் 2030 கற்றலை ஆதரித்து பேணுவதற்காக முழுக்கல்வி அமைப்பு முறைக்கும் மறு கொடுக்கப்பட வேண்டி அத்தகைய மிக உயர்ந்ததோர் லட்சியம் தேவைப்படும். எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். உலகம் அறிவுத்தளத்தில் விரைவான மாற்றங்களை அடைந்து வருகிறது. பெருந்தரவு, பிக் டேட்டா, எந்திர வழி கற்றல், மெஷின் லாங்குவேஜ், மெஷின் லேர்னிங், செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆகியவற்றின் எழுச்சியை போன்ற பல்வேறு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் வியக்கத்தக்க முன்னேற்றங்களுடன் உலகமெங்கும் செய்திறன் வேண்டப்படாத பல வேலைகள் எந்திரங்களால் செய்யப்படலாம். பாருங்கள், லேட்டஸ்ட் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக புதிய கல்விக் கொள்கையில் சொல்லியிருக்கான் பாருங்கள். நம்ம தமிழர்கள் அனைவரும் படித்து புரிஞ்சுக்கணும். சில தமிழர்கள் பாவம் புரியாமல் சில தமிழர்கள் இதை எதிர்க்கிறாங்க. அவங்க அறியாமையிலாக தவறு செய்கிறார்கள். அவங்க இதை முழுக்க படித்து பார்த்தாங்கன்னா இது எதிர்க்கும் தீவிரவாத தமிழர்களும் புரிஞ்சுப்பாங்க. இது மிக சிறப்பானது அப்படிங்கிறத அறிஞ்சிப்பாங்க. நம்ம மத்திய அரசும் மோடி அரசாங்கம் எவ்வளோ சிறப்பாக செயல்படுதுங்கிறத அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதே வேளையில் அறிவியல், சமூக அறிவியல், மானிடவியல் ஆகியவற்றை கடந்து அறிவியல் ஆகியவற்றை உள்ளடக்கும் செயல்திறன் கொண்ட ஒரு பணிக்குழாமின் தேவை பெருமளவில் ஏற்படும். பருவநிலை மாற்றம், அதிகரிக்கும் மாசுபாடு, இயற்கை வள ஆதாரங்கள் குறைவு ஆகியவற்றுடன் உலகில் ஆற்றல், நீர், உணவு, துப்புரவு தேவைகள் ஆகியவற்றை நாம் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதை பொறுத்து பெருமளவில் முறை மாற்றம் இருக்கும். இதில் பாருங்கள், இயற்கையை பற்றிலாம் அழகாக பேசியிருக்காங்க. அதனால் ஒவ்வொரு மாணவர்களும் நான் வேண்டது எல்லாரும் மரம் நடுங்கள். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மரங்களுக்கு நீர் ஊற்றுங்கள். ஒவ்வொரு ஆசிரியரும் மரம் நடுங்கள். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மரங்களுக்கு நீர் ஊற்றுங்கள். ஒவ்வொரு இந்திய குடிமகனும் மரம் நட வேண்டும். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மரங்களுக்கு நீர் ஊற்ற வேண்டும். புதிய செயல்திறன் கொண்ட உழைப்பு, குறிப்பாக உயிரியல், வேதியியல், இயற்பியல், வேளாண்மை, பருவநிலை, அறிவியல் ஆகியவற்றின் தேவை மீண்டும் உண்டாகும். கொள்ளை நோயும் பெரும்பரவல் தொற்று நோயும் திடீரென தோன்றி பரவுகை, தொற்றுநோய் மேலாண்மையிலும் நோய் தடுப்பு மருந்துகள் வளர்ச்சியிலும் ஒருங்குழைப்பு ஆராய்ச்சி உரிமையுடன் வென்றுகின்றன. மேலும் அதன் விளைவாக எழுகிற சமுதாய சிக்கல்கள் பல்துறையான கற்றல் தேவையை அதிகமாக்குகின்றன. இந்தியா உலகின் வளர்ந்த நாடுகள் நோக்கியும் அத்துடன் 3 பெரும் பொருளாதார நாடுகளுக்கு இடையேயும் நகர்வதால் மாநிலங்களுக்கும் கலைக்குமான தேவை அதிகரிக்கும். ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க.
உண்மையில் விரைவாக மாற்றம் பெறும் வேலை வாய்ப்பு தளம் மற்றும் உலகளாவிய சுற்றுச்சூழல் அமைப்புடன் குழந்தைகள் கற்கிறார்கள் என்பதற்கு மட்டுமல்லாமல் மிக முக்கியமாக கற்பது எவ்வாறு என்பதையும் கற்கிறார்கள் என்பது பற்றிய சிக்கல் அதிகமாக கொண்டிருக்கிறது. இவ்வாறாக கல்வியானது குறைவான உள்ளடக்கத்தை நோக்கியும் திறனாய்வு முறையில் சிந்தித்து சிக்கல்களுக்கு தீர்வு காணுதல் எவ்வாறு, படைப்பாக்கமும் பல்துறை சார்ந்தும் இருப்பது எவ்வாறு, நவீன மற்றும் மாறிவரும் களங்களில் புதிய ஆக்கப்பொருளை கண்டுபிடிப்பது, ஏற்றுக்கொள்வது, உள்வாங்கிக் கொள்வது எவ்வாறு என்பனவற்றை அதிகமாக கற்பதை நோக்கியும் நகர வேண்டும். கற்பித்தல் முறையானது மிகு பட்டறிவு, அனுபவ வழியான, முழு நிறைவான, ஹோலிஸ்டிக், ஒருங்கிணைவான ஆய்வறிவை தூண்டிவிடுகிற, கண்டுபிடிப்புடன் தொடர்புடைய, கற்போரை மையம் கொண்ட, கலந்தாய்வு அடிப்படையான, நெகிழ்ச்சியான, அதே சமயம் மகிழத்தக்கதான கல்வியை படிப்படியாக மலரச் செய்ய வேண்டும். எவ்வளோ அருமையான ஒரு சென்டென்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நல்ல சிக்கலான சென்டென்ஸாக இருந்தாலும் நல்ல தகவல்கள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் படிக்கணும். மாணவர்கள் வந்து தமிழை ஆழமாக படிக்க வேண்டும், அதிகமாக படிக்க வேண்டும், தமிழ் ஞானத்தை பெற வேண்டும். தமிழில் ஃப்ளூயண்ட்டாக படிக்கிற ஒரு திறமையை வளர்த்துக்கணும். நிறைய படிக்க தான் நம்ம மிக உயர்ந்த நிலையை அடைய முடியும். அதே சமயம் மகிழத்தக்கதான கல்வியை படிப்படியாக மலரச் செய்ய வேண்டும். பாடத்திட்டமானது கற்பவரின் அனைத்து ஆக்கக்கூறுகளையும் தனித்திறன்களையும் வளர்ப்பதற்காக அறிவியல், கணிதம் ஆகியவற்றோடும் கூட அடிப்படை கலைகள், கைத்தொழில்கள், மானிடவியல், பந்தயங்கள், விளையாட்டுப் போட்டிகள், உடலுறுதி ஆகியவற்றையும் மொழிகள், இலக்கியம், பண்பாடு, விழுமியங்கள் ஆகியவற்றையும் உள்ளடக்கி இருக்க வேண்டும். மேலும் கற்போருக்கு மிக முழுமையானதாகவும் பயனுள்ளதாகவும் நிறைவு தருவதாகவும் கல்வியை ஆக்க வேண்டும். ஆதாயமிக்க, நிறைவு தருகிற வேலை வாய்ப்புக்காக கற்போரை ஆயத்தம் செய்கையில் கல்வியானது அவர்களை பண்பு நலனுள்ளவராக கட்டமைப்பவும், அறநெறி, பகுத்தறிவு, கருணை, அக்கறை உள்ளவராகவும் இயல்விக்கவும் வேண்டும். ஸோ அதே மாதிரி கற்றல் விளைவுகளின் நடப்பு நிலைக்கு எது தேவைப்படுகிறது என்பதற்கும் உள்ள இடைவெளியானது முன் குழந்தை பருவ கவனிப்பு மற்றும் கல்வியிலிருந்து தொடங்கி உயர்கல்வி வழியே அமைப்பு முறைக்குள் மிக உயர்ந்த தரம், நடுவுநிலை, ஒருமைப்பாடு ஆகியவற்றை கொணர்கிற பெரிய சீர்திருத்தங்களை மேற்கொள்வதன் வாயிலாக நிரப்பப்பட வேண்டும். அடுத்து பார்ப்போம். இந்தியாவிற்கான கல்வி நோக்கமானது சமூக, பொருளாதார பின்புலங்களை கருதாமல் கற்போர் அனைவருக்குமான மிக உயர்தர கல்விக்கு நேர்மையான அணுகுவழியையும் ஏற்க முடியாததாக இல்லாமல் இருக்கிற ஒரு கல்வி அமைப்பு முறை 2040 அளவில் கொண்டிருக்க வேண்டும் என்பதாகும். இத்தேசிய கல்விக் கொள்கை 2020 21ஆம் நூற்றாண்டின் முதல் கல்விக் கொள்கையாகும். இது நம் நாட்டின் வளர்ந்து வரும் மேம்பாடு சார்ந்த அதிகார பான்மைகளுக்கு குறிவைப்பதை நோக்கமாக கொண்டிருக்கிறது. இக்கொள்கை இந்தியாவின் மரபுகளும் விழுமியங்களும் கொண்ட அமைப்பு முறை மீது கட்டப்படுகையில் நீடித்த வளர்ச்சி லட்சியம் SDG 4 உள்பட 21ஆம் நூற்றாண்டின் கல்வியின் பேரார் லட்சியங்களுடன் வரிசைப்படுத்தப்படும் ஒரு புதிய அமைப்பு முறையை உருவாக்குவதற்காக அதன் ஒழுங்குமுறை மதியும் ஆளுகையும் உள்ளடக்கிய கல்வி கட்டமைப்பின் அனைத்து ஆக்கக்கூறுகளையும் மறு ஆய்வு செய்யவும் புதுப்பிக்கவும் உத்தேசிக்கிறது. தேசிய கல்விக் கொள்கை தனியால் ஒவ்வொருவரின் படைப்பாக்கத்திறன் அவர்களது வளர்ச்சி மீது குறிப்பிட்ட முக்கியத்துவம் அளிக்கிறது. கல்வியானது எழுத்தறிவு, எண்ணறிவு என்னும் அடித்தள திறன்களையும் தனித்திறன்களையும் திறனாய்வுகளையும் சிந்தித்து சிக்கலுக்கு தீர்வானது போன்ற 2 உயர் ஒழுங்கு அதித்திறன்களை மட்டுமின்றி சமூகம், நன்னறி, மலக்கட்சி சார்ந்த தனித்திறன்களையும் மனநிலைகளையும் வளர்க்க வேண்டும் என்ற நெறியையும் அதை அடிப்படையாக கொண்டுள்ளது. பாருங்கள், எவ்வளோ தொடர்ந்து இனிமையான பல விஷயங்கள் சொல்கிறாங்க. இதோட இந்த கிளிப்பிங் எடுத்துப்போம். அடுத்த கிளிப்பிங் வந்து நம்ம எடுப்போம். தொடர்ந்து இந்த மாதிரி கிளிப்பிங் எடுத்து பப்ளிஷ் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.